SS Music presents Ashwin Karthi and Gayatri's Beatla Visesham, associate sponsor Girly Colors New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்த கார்த்தி இன்னும் கொஞ்ச நாளில் அப்பாவாக போகிறார். ஸோ பையன் அப்படின்னு வந்துட்டான்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் நாளில் தூக்கிட்டு போகல, கொஞ்ச நாள் வளர்ந்தோன்னு இவர் வந்துட்டு கடுப்பேற்றிருப்பார்ல, அதெல்லாம் சொல்லி டம்மு டம்முன்னு கொட்டலாம் ரெண்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும் வந்து கார்த்தினா வந்து ஜென்ரலாகவே கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து ஃபேமிலியாக தான் வந்து ட்ரீட் பண்ணுவார். அண்ட் காயும் அதே மாதிரி தான், ரெண்டு பேரும் ரொம்ப பாசிட்டிவான பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி வரப்போகுதுன்னா வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா அவர் எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ரவுடி சித்தியும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். தங்கமான மனுஷன் ப்ரோ. எங்கெல்லாம் வந்து நல்லாவே தம்பிங்களை மாதிரி பார்த்து கூட போன தம்பி மாதிரி நல்லாவே பார்த்துப்பாரு. செட்டில் ஜாலியாக இருக்கும். அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஜாலியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பையன் பாப்பாவா இல்லை பொண்ணு பாப்பாவா அப்படின்னு. நீங்கள் ஏதாவது காதலை சொன்னீங்களா ஏதாச்சும்? ரெண்டும் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒரே நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆக்சுவலாக கார்த்திகே ஒரு குழந்தை தான். அவனை இன்னைக்கு நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தை மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த டிவி இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்குது. டைரக்டர், கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோ வெயிட்டிங், கார்த்தி வந்து எப்போ ஒரு அப்பா ஆவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வரும். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நிற்கிறேன். கேர்ள்னா ஆக்சுவலா மேக்கப் போடலாம், அழகா டிசைன், ஐ மீன் டெக்கர் பண்ணலாம், மேக்கப் போடலாம், ஒரு டால் மாதிரி போட்டு பண்ணலாம் இல்லையா? அதனால பொண்ணு இருந்தா மேபி நல்லா இருக்கும். இனி எதாவது ஸ்பெஷலாக? ஏன்னா அண்ணா வந்து ரொம்ப பாசக்கார ஒரு பர்சன். ஏன்னா பெண் குழந்தைனாலே அது ஒரு மகாலட்சுமி மாதிரி. முதல்ல வந்து பையன் தான் பிறந்துன்னு பெண் குழந்தைன்னு எனக்கு என்கிட்ட சொன்ன உடனே அப்படி பூரிச்சு போயிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன குழந்தைடா? பெண் குழந்தை. உனக்கு என்ன அப்படின்னா பையன் தாண்டா அப்படின்னாங்க. பையன் தாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தோம், இப்போ வளகாப்புக்கு வந்திருக்கோம், அடுத்து குழந்தைக்கு பேர் வைக்க வருவோம். ரெண்டு பேரும் கப்பலா ரொம்ப ரொம்ப அழகா அவங்களோட லைஃபை லீட் பண்றாங்க. இன்னும் சிறப்பா இருக்கணும். இது ஒரு புது சாப்டர். இந்த சாப்டர் உங்களுக்கு இன்னும் நல்லா அமையணும் அப்படிங்கறது வந்து நான் வேண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கார்த்திகனுக்கு பொண்ணு இருந்தா சூப்பர். அப்படியா? ஏன் அப்படி? இல்லை, அவர் ரொம்ப ப்ரொடெக்டிவான பர்சன். அவர் ஸோ அதனால் ஃபுல் ப்ரொடெக்டிவாக மாறுவார்ல, அந்த சைட் ஆஃப் பார்க்கணும். ஆமாம், நம்ம இவர் மாதிரி விசுவாசம் அஜித் சார் மாதிரி அந்த மாதிரி பார்க்கணும் எனக்கு அவரை. எனக்கு பேரன் தான். ஒய் பேரன்? ஏன் நைனா மாதிரியே இருக்கணும்னு நினைப்பேன். பரவாயில்லையே. ஆமா, எனக்கு அடுத்த ஜென்மன்னா எனக்கு கண் கலங்குது. அடுத்த ஜென்மன்னா என் பிள்ளைக்கு நான் பொண்ணா பிறக்கணும்னு தான் நினைப்பேன். ஆமா, அப்படியான பிள்ளை, அப்படியான பிள்ளை. பொண்ணும் சரி, எனக்கு பிள்ளையும் சரி. ஹலோ மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் கார்த்தி, காயத்ரி அவங்களுடைய பேபி ஷவர் ஈவெண்ட்டுக்கு இப்போ இருக்க ஹேப்பனிங் கப்பலாக இருக்க அஸ்வத் அண்ட் கண்மணி வந்திருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? அண்ணா, அக்கா வரீங்களா? இந்த ஈவெண்ட் வந்திருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? அது ஈவெண்ட்ன்றத விட வந்து எங்களுக்கு வந்து இட்ஸ் எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ கார்த்தி அண்ணா அண்ட் காயுன் வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கோம், இது வந்து எங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ நாங்கள் தானே ஃபஸ்ட்டு இருக்கணும். ஆமாம், யா. தான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி அஸ்வத் வந்து யூஸ்வலாகவே எங்கே போனாலும் டைமுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து 7 o'clockலாம் என்னை எழுப்பி 10 o'clockலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பரபரப்பாக ரெடி ஆக்கி என்னை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ புதுசாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க, அப்பா அம்மா வராங்க, ஏதாவது நீங்க சொல்ற ஏதாவது அட்வைசஸ்? அவங்க வந்து எங்களுக்கு சீனியர் கப்பல், அவங்க கிட்ட வந்து நாங்க தான் வந்து கேட்டுக்கணும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும் வந்து கார்த்தினா வந்து ஜென்ரலாவே கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரையுமே வந்து ஃபேமிலியா தான் வந்து ட்ரீட் பண்ணுவாரு. அண்ட் காயும் அதே மாதிரி தான், ரெண்டு பேரும் ரொம்ப பாசிட்டிவான பீப்புள். அவங்களோட இருந்தாலே வந்து செம்ம ஹாப்பியா இருக்கும். இப்போ ஏதாவது வந்து ஷோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து அடிப்பேன் அவருக்கு, ஆனா என்ன இன்னைக்கு வரீங்களா நீங்க, டே செல்லம் தங்கம் நான் வரலடா இன்னைக்கு, ஐயோ வரலையா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஒரு தம்பி, ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் பார்ப்பாரு, அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி வரப்போகுதுன்னா வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா அவர் எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ரவுடி சித்தியும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அடுத்து ஜெனரேஷனுக்கு. ஆமா, செம்ம ஜாலியா இருக்கு எங்களுக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ரெண்டு பேருக்கும். அட்வைஸ் சொல்ற அளவுக்கு எல்லாம் கார்த்தி கிடையாது. ஏன்னா கார்த்தி ரொம்ப நல்ல பிள்ளை. எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க, எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா எதை செஞ்சாலுமே பெர்ஃபெக்ட்டா செய்வார். அவர் நல்ல பிள்ளைங்கிறதுக்கு சாட்சியே இந்த கிரௌடு தான், இந்த கூட்டம். எல்லாமே இந்த கூட்டமே வந்து கார்த்திக்காக வந்த கூட்டம், அதாவது தானா வந்து சேர்ந்த கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம். அதுதான் இது. ஓகே,
ஸோ உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் பையன் பாப்பாவா இல்லை பொண்ணு பாப்பாவா அப்படின்னு நீங்கள் ஏதாவது காதல சொன்னீங்களா ஏதாச்சும்? ரெண்டும் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒரே நேரத்துல வேலை முடிஞ்சிடும். சிறப்பு, ரெட்டிப்பு சந்தோஷம். ஆமா, கார்த்தியோட அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும், கார்த்தியோட அக்கா இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க, எல்லாரும் பாத்துக்குவாங்க. இவர் ஆஸ் யூஷுவல் ஷூட்டிங் போய் வேலையை பார்த்தா போதும். ஆக்சுவலாக கார்த்திகே ஒரு குழந்தை தான். அவனை இன்னைக்கு நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தை மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ குழந்தைக்கே ஒரு குழந்தை. ஸோ அதனால் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ ஈகர்லி லுக்கிங் ஃபார் விச் பேபி அப்படிங்கிறத நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? பையன் வந்தால் ஓகே, பொண்ணு வந்தால் ஓகே அப்படின்னு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா உங்களுக்கு? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணா பிறந்தா பையன் அடங்கிடுவான். இது ஒரு லாஜிக் இருக்கா? இது ஒரு லாஜிக் இருக்கு. பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு 10 வருஷம் கழிச்சு அடங்கிடுவீங்க. நீங்க ஏதாவது ஒரு சொல்றீங்களா டிப்ஸ் மாதிரி, அப்பாவாக போறீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணா சூப்பரா இருப்படா கார்த்தி அப்படின்ற மாதிரி தான்? லவ் மோர், லவ் எவ்ரி மோமெண்ட். அந்த மோமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வளர வளர நம்ம தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு குழந்தைய நினைச்சு கொஞ்சிட்டு இருக்கணும். ஸோ அது இல்லாமல் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த அந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணிடுங்க. அவுக்கம் நான் எவ்ரி ஈவெண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட்டா சாமா ஏறிட்டே இருக்கு. அப்படியா? சம்திங் ஸ்பெஷல் இஸ் தேர். அவங்க தான் நான் பத்திரமா சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறாங்க, நல்லா நியூட்ரிஷியஸாக போட்டு பார்த்துக்கிறாங்க, அதனால நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஹை. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த டிவி இண்டஸ்ட்ரியே இங்கே தான் இருக்குது. டைரக்டர், கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோ வெயிட்டிங், கார்த்தி வந்து எப்போ ஒரு அப்பா ஆவாருன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமே தான் கார்த்திக் இருக்குது. அது பையனோ பொண்ணோ எதுவாக வேணாலும் பிறக்கட்டும், ஆனால் ஹெல்த்தியாக பிறக்கணும். பையனும் அம்மாவும் குழந்தையும் அம்மாவும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இனிமே தான் கார்த்திக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது என்னன்னா சம்பவம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, அது மாதிரி இல்ல ஐ மீன் இனிமே தான் கார்த்தி லைஃப்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஆமா, இது வரைக்கும் ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா இதுக்கு மேல தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வரும். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நிக்கிறேன். ஸோ ஆனா அதுல ஒரு ஃபன் இருக்கு, அதுல ஒரு என்ஜாய்மெண்ட், தனி ஃபன்னே இருக்குது. அது ஒரு தனிப்பட்ட ஜாலி. அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, அது அனுபவிச்சாதான் தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆனா தெரியும். தேங்க்யூ சோ மச் எவ்ரிபடி. ஸோ இந்த மாதிரி பேபி ஷவர் ஈவெண்ட்ல கலந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணும்? என்னோட பேபி ஷவர் தான் ஞாபகம். அதே ஞாபகம் வரும்ல? அந்த மொமெண்ட் ஏதாவது 2 லைன் சொல்றீங்களா? அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் பேபி ஷவர் வந்து கொரோனால இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. பட் ஆனால் நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். எல்லாமே பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது, எல்லாருமே இன்வைட் பண்ணுறது. ஆனால் கரெக்டாக வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஃபோட்டோ ஷூட்டாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி வரைக்கும் ஒரு 6 பேர் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் பண்ணலை. ஸோ பட் செகண்ட் பேபி ஷவர் நான் பண்ணி ஆகணும், எல்லாரும் என்னோட எல்லாரும் பிளெஸிங்ஸ் எனக்கு தேவை பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சேர்த்து கிராண்டா பண்ணியாச்சு. ஓகே, மொத்தமா எப்படி சொல்றது, விடாம எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு சீனியரா இருக்கீங்க, இந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? டிப்ஸ் நான் ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ தான். யாருமே எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ எங்கள் அம்மா கிட்ட கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இப்போ இருக்கிற பசங்களாம் வேற மாதிரி இருக்கீங்க, நான் வளர்த்தது வேற அப்படின்வாங்க. இப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு லேர்னிங் தான். உன்னை ஈஸியாக நான் வளர்த்துட்டேன், உன் குழந்தை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. பசங்க சொல்றது நம்ம கேட்கணும், சொல்றோம் நம்ம கேட்கணும். ஐ மீன் நம்ம சொல்றது பசங்க கேட்கணும், நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகே, நீங்க இப்போ இந்த ஈவெண்ட் வந்திருக்கீங்க, அவங்க சொல்லுங்க கேர்ள் பேபி வருமா இல்ல பாய் பேபி வருமா, இல்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கேர்ள் தான் பிடிக்கும், அதனால நான் கேர்ள் தான் ஆசைப்படுறேன். ஓகே, எதுக்கு நம்ம பாய்ன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியா? இல்ல பாய் வந்து அகைன்ஸ்ட்லாம் கிடையாது. கேர்ள்னா ஆக்சுவலா மேக்கப் போடலாம், அழகா டிசைன், ஐ மீன் டெக்கர் பண்ணலாம், மேக்கப் போடலாம், ஒரு டால் மாதிரி போட்டு பண்ணலாம் இல்லையா? அதனால அண்ணனுக்கு வந்து பையனா பொண்ணா யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ அது மாதிரி மேபி ட்வின்ஸா வரவங்களா 2-3 பேர் இதான் சொல்றாங்க. ஏன் அது ட்வின்ஸ்? டபுள் சந்தோஷமா இல்ல டபுளா போட்டு டபுள் சந்தோஷம்? டபுள் சந்தோஷம். அதுவுமே சொல்லுங்க, பையனா இருக்கணுமா ரெண்டுமே இல்ல பொண்ணா இருக்கணுமா? அப்படி ஒன்று போடுவோம். எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கு பொண்ணு இருந்தா மேபி நல்லா இருக்கும். இனி எதாவது ஸ்பெஷலா? ஏன்னா அண்ணா வந்து ரொம்ப பாசக்கார ஒரு பர்சன். ஸோ பொண்ணு இருந்ததுன்னா அந்த லவ், அந்த பாண்ட் வந்து இன்னும் ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால கேர்ளாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாருமே இதான் சொல்றாங்க. அவர் வந்து அவர் கூட பழகுற விதம் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. மேபி அவரே பீட் பண்றதுக்கு பாய் பிறக்கலாம். ஓகே, சரி. ஏதாவது அவருக்கு அண்ணா இது மாதிரி இருந்துக்கோங்க, பொண்ணுங்களுக்கு இப்படி தானே பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? சேச்சா இல்ல அவரு அப்பா கிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி? அவரா இருந்தாலே போதும், சூப்பரா இருப்பாரு. சிறப்பு. ஓகே, அக்காக்கு ஏதாச்சும்? அக்கா ஆல்வேஸ் என்ன ஆல்ரெடி அண்ணா சூப்பரா பார்த்துட்டு இருக்காங்க அக்காவை. ஸோ ஆல்ரெடி அவங்க லவ் பாண்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அக்காக்கும் விஷஸ், அண்ணாக்கும் ரொம்ப விஷஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்ததுக்கு. குழந்தைய வளர்க்குறது வந்து பெரிய விஷயம்.
அதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான், பசங்களை வந்து எப்பவுமே ப்ரெஷர் கொடுக்காதீங்க. பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்லாம் பசங்களுக்கு எது என் பொண்ணை வந்து நான் வந்து நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காத, நல்லா படி, அவ்வளோதான் படி போதும், மார்க் எடுத்தால் போதும்னு. அப்போ அந்த ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக படிச்சாலும் மார்க் எடுத்துருவாங்க. அண்ட் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் விட்டுறணும் நம்ம. நீ எனக்கு நான் செய்தி வாசிப்படுறத நீங்கள் அதில் தான் வரணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே. பசங்களை ஜாலியாக விட்டு பண்ணாலே ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதட்டுற நேரத்தை அதட்டணும், கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நிறைய பசங்க நான் பார்க்குறேன் ஃபோனில் தான் முழுகி இருக்கிறாங்க. என் பொண்ணும் ஃபோன் எடுப்பாங்க, ஆனால் டைம் அப்பா டைம் என்ன 7:25 7:30 கொடுத்துட்றான்ப்பா அப்படின்னு. ஓகே கொடுத்துரு, கரெக்டாக பார்த்துட்டே இருப்பா, 7:30 கொடுத்துருவா. ஆமா, இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணோம் குழந்தைங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பசங்க வந்து புருஷனம் போண்டாட்டே ஜாலியாக இருக்கிறதுக்கு பசங்கிட்ட ஃபோனை கொடுத்தே போ நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுன்னு 4 பேர் பசங்களுக்கு பழக்கமாயிடுது. நீ ஃபோனை கொடுத்தா தான் நான் சாப்பிட, ஃபோனை கொடுத்தா போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபோன் இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இல்லாம நானும் ஆரம்பத்தில் அப்படி கொடுத்துட்டு இருந்தேன், தனியாக ஒதுங்கிறதுக்கு இல்லை, சும்மா பேசுறதுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்து பொண்ணு வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டா. அதனால இப்போ மேக்ஸிமம் ஃபோன் வந்து அவள் தொடர்றதே இல்லை. எதுக்காக நானும் சொல்லுவேன், யூடியூப்லாம் பார்க்கறதா இருந்தால் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பாரு, SS மியூசிக் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். சரிண்ணா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு பையனா இல்லை பொண்ணா? யார் பிறப்பாங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? பெண் குழந்தையா இருந்தாலும் இன்னும் சூப்பர். ஏன்னா பெண் குழந்தைனாலே அது ஒரு மகாலட்சுமி மாதிரி. முதல்ல வந்து பையன் தான் பிறக்கணும்னு, பெண் குழந்தைன்னு என்கிட்ட சொன்ன உடனே அப்படி பூரிச்சு போயிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன குழந்தைடா, பெண் குழந்தை, உனக்கு என்ன அப்படின்னா பையன் தாண்டா அப்படின்னாங்க. பையன் தாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால பெண்ணோ ஆணோ எது இருந்தாலும் சூப்பர் தான். ஏன்னா இப்ப குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு நிறைய பேருக்கு. அதனால எந்த குழந்தை பிறந்தாலும் நல்லது, நல்லா வளர்க்கணும். வணக்கம். சின்னத்திரை நடிகர் கார்த்தியும் அவரது மனைவி காயத்ரியும் இன்று தங்களது சீமந்த விழாவை கொண்டாடினார்கள். இந்த விழாவில் பல்வேறு திரைத்துறை பிரபலங்களும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சின்ன கார்த்தியோ சின்ன காயத்ரியோ யார் வந்தாலும் சந்தோஷம் என்று அங்கிருந்தவர்கள் பூரிப்படைந்தார்கள். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்த கார்த்தி இன்னும் கொஞ்ச நாளில் அப்பாவாக போகிறார். சூப்பர் சூப்பர். பேரன் வேணுமா பேத்தி வேணுமா? முதல் கேள்வியை நான் போட்டு கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க. எனக்கு பேரன் தான். பேரன் தான்? ஒய் பேரன்? ஏன் நைனா மாதிரியே இருக்கணும்னு நினைப்பேன். சென்டிமெண்டா பரவாயில்லையே, சூப்பர். நைனா மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பு இல்லை கண்ணே. கண்டிப்பா தப்பு இல்லை, இதுல தப்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பேத்தி இருக்கா, ஸோ பேரன் வேணும்ட்டு வாங்க, இத்தனை பேர் வேணா வாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஆமா ஆமா, எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி போறாது. அவங்கள பார்த்துட்டு தானே எங்க வேலையே. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல. அதுக்குதான் இந்த பிறவியே எடுத்தோம். தாத்தா பாட்டின்றது என்ன சும்மாவா? எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல கண்ணா. அது சிறப்பு. அண்ணன் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா, இந்த மாதிரி கார்த்தி இப்படிலாம் இருக்கக்கூடாது, இனிமேல் பொறுப்பா இருந்துக்கோ? ஆல்ரெடி பொறுப்பானவையா, அதுல எந்த இல்ல, நானுமே போடலாம்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாருமே தான் சொல்றாங்க, அண்ணனை பிடிச்சிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பிள்ளை என்ன அந்த மாதிரி இருக்கணும் ஐயா. வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதும் ராஜா. அந்த தாய் தகப்பன் எப்பவும் சொல்றதுதான், ஆசிரமத்துக்குள்ளேயே போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நினைச்சாவே அந்த மாதிரியான பிள்ளை எனக்கு அடுத்த ஜென்மன்னா எனக்கு கண் கலங்குது. அடுத்த ஜென்மன்னா என் பிள்ளைக்கு நான் பொண்ணா பிறக்கணும்னு தான் நினைப்பேன். ஆமா, அப்படியான பிள்ளை, அப்படியான பிள்ளை. பொண்ணும் சரி, எனக்கு பிள்ளையும் சரி. மருமகளும் எனக்கு அப்படிதான் அருமையான மருமக, சொல்லவே வேணாம். அம்மா அம்மா அம்மா. இல்ல, என்னன்னா நீங்க சொல்லும் போது உங்க வளர்ப்புனாலதான் அப்படி ஒரு பிள்ளைய வந்திருப்பாரு. அதான் உங்களுடைய இது சொல்றேன். எல்லாரும் தாய் தகப்பனும் வந்து பெற்றுருவாங்க, பட் அவங்கள மாதிரியே இருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க. பாதி ஒரு 30% வந்து வெளியோட இது இருக்கும்ல, ஸ்னேகங்களை அந்த மாதிரியால இருந்து கெட்டவங்களும் உண்டு இல்ல, அதுல மாறுறவங்களும் உண்டு. அப்படிதான் மாறிதான் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பட் என் பிள்ளைங்க அப்படி கிடையாது. என் பொண்ணும் சரி, என் பிள்ளையும் சரி அதே மாதிரி இருக்காங்க. மருமக குடும்பங்க, நம்ம சொந்தங்க எல்லாமே அப்படி அமைஞ்சது. தாய் தகப்பன் எனக்கு அப்படி வந்ததுனால எங்களை அப்படி வளர்த்தாங்க. நான் வந்து வாக்கப்பட்ட இடமும் அப்படித்தான். நல்ல அருமையான குடும்பங்க, சொல்லவே வேண்டாம். வேற என்ன இருக்கு? அதான் அடுத்து சொல்றாங்களே, அண்ணன் வந்து சிங்கிள் டபுள்ஸ்ன்றாங்க, ட்வின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படியா? ஆமா, என்ன வந்தா ஓகே சந்தோஷம், உங்களுக்கு டபுள் சந்தோஷம் சொல்றாங்க. சந்தோஷம். ட்வின்ஸ்ன்றத விட குழந்தை வச்சு அவதான் கஷ்டப்படுவா. அதுலயும் என் மருமக கஷ்டப்படக்கூடாதுண்ணா. இப்போ ஒரு தடவை விட அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குட்டி வரணும். சிறப்பு. நைனா தான் ஆந்திவே. எப்படி பீயிங் a successful couple, what is the procedure? இல்ல, இது சக்சஸ்ஃபுல்னு ஒண்ணு கிடையாது, ஜர்னி தான். ஹாப்பியான ஜர்னி இல்ல, சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணு. இதுல யாரு நிறைய சண்டைகள் போடுவாங்க? ரெண்டு பேரும். ஓகே, சேர்ந்துருவீங்க. சிறப்பு. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் வந்திருக்கீங்க, ஸோ பையனா பொண்ணான்னு எக்ஸ்பெக்ட் பண்றது தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இதா இருக்கும். நீங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல, எதுனாலும் ஓகே, பட் ஆனா I will choose girl. இது எல்லாருமே அது அந்த ஆப்போசிட் ஜெண்டர்லாம் அப்படி சொல்றாரு, அதனாலயா இல்ல
பர்சனலா? இல்ல இப்ப இவர் வந்து அப்பாவா போறாரு. சோ அவர் வந்து அதனால வந்து அவர் மனசுல வச்சிட்டு இருக்காரு. அடடடடா. இந்த அப்டேட் இப்போ இங்க தான் சொல்றீங்களோ? இல்ல அவரே அது சொல்லிட்டீங்க. ஓ மை காட், எக்ஸ்க்ளூசிவ் நினைச்சிட்டேன் லைட்டா. சோ இந்த கலர்ல பாக்கும்போது நீங்க தான் பையன் வேணும், நீங்க தான் பொண்ணு வேணும்ன்ற மாதிரி போட்டு வந்திருக்கீங்க. இது பிளான்டா இல்ல தற்செயலா? இல்ல தற்செயலா எனக்கே தெரியாது. இப்ப நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. சோ அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பயம் வரும். உங்களுக்கு அந்த பயம் இருக்கா? இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். போயிலாம் சொல்ல மாட்டேன் இருக்கு. அந்த ஸ்டேஜ் மிஸ் பண்ணுவீங்களா? அந்த யங்கர் ஜெனரேஷன் கல்யாணம் பண்ணும்போது பயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஓகே ஏதோ ஒன்று போகுது. அதே மாதிரி இதுக்கும் பயம் வரும், இதுவும் தாண்டி போகணும். ஓகே, நீங்க எப்படிக்கா? எனக்கு பயம் கண்டிப்பா இருக்குங்க. எனக்கு கேர்ளா இருக்கும் போது எல்லாருக்குமே டெலிவரி டைம் அந்த பயம்லாம் இருக்கும். மத்தபடி அந்த அப்பா அம்மா ஸ்டேஜ் போறதுக்கே ஒரு பயம் இருக்குவாங்கல்ல? அந்த எங்க மூஞ்சில அப்படி தெரியுதா உங்களுக்கு? எனக்குமே தெரியல, ரெண்டு பேரும் நான் குட்டிக்கு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அந்த பயம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இப்போ வரல. போக போக மாசம் போக போக கண்டிப்பா வந்து வச்சிருக்காங்க. டிப்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டுப்பீங்களா அவர்ட்ட? அவன் தான் என்கிட்ட கேட்பான். அப்படியா? ஓகே. எல்லா குரூப் அதுல சுத்துறோம். Yeah, we are all used to be on gang. இந்த மாதிரி பேபி ஷவர் ஈவென்ட்லாம் வந்து கலந்துக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வர ஜோக் ரொம்ப நனைஞ்சா மாதிரி இருக்கு லைட்டான ஷவர்ல. சரி, நான் கூட ஏதோ மலையில நினைச்ச மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஓகே, இப்போ நீங்க இருக்கீங்கன்னா அடுத்து நீங்க ஒரு அப்பா அம்மா ஸ்டேஜ் போகும்போது நீங்க பயந்த ஒரு விஷயம் இருக்கா? பயம்லாம் பயம் இல்லை. சந்தோஷம் தான் இருந்தது. ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதானே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் பயந்தா ஓகே. நீங்க பையன் பேபி வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பொண்ணு பேபி வேணும்னு நினைக்கிறீங்களா? யாரா இருந்தாலும் சந்தோஷம் தான். ரெண்டே ஆப்ஷன் தான். 18 ஆப்ஷன் இருந்தா யோசிக்கலாம். 2 ஆப்ஷன்ல யாரா இருந்தா என்ன, எதுனாலும் ஆரோக்கியமா சந்தோஷமா பிறக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்க போறோம் நாங்க. ஏன்னா கார்த்திக் வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தன், நண்பன் கிடையாது, சினிமாக்காரன் கிடையாது, குடும்பத்துல என்னோட தம்பி அவன். அதனால நல்ல சந்தோஷமா சொல்றேன், 2 பேரையும் வாழ்த்துறோம். பொண்ணா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சந்தோஷம். அதான் ஒரு குழந்தைய வளர்க்கறது வந்து பயங்கர கஷ்டம்னுவாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல அவங்கள வந்து பால் ஊட்டி சோறு ஊட்டி படிக்க வச்சுட்டா பெரிய டாஸ்க்கு. நீங்க சொல்லுங்கண்ணா, எப்படி வந்து தயாராக சொல்லுங்க. அதாவது குழந்தைய முதல்ல வளர்க்கறது தான் டாஸ்க்கு. இப்ப இல்ல, அவங்க வளர்க்கறது டாஸ்கே கிடையாது, ரொம்ப ஈஸி இப்ப. ஏன்னா முதல்ல இருந்த நாலேஜ் வேற, இந்த இருந்த நாலேஜ் வேற. அதனால குழந்தைங்க டாஸ்கே கிடையாது. அவங்க நமக்கு டாஸ்க் வைக்காம இருந்தா சரி. இப்ப வர காலத்து பிள்ளைங்க நமக்கு டாஸ்க் வைப்பாங்க, நீ இதை பண்ணு அதை பண்ணு, அது பின்னாடி ஓடணும். ஒரு காலத்துல பேரண்ட்ஸ் பின்னாடி நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை இப்படி வரணும், அப்படி இல்ல, நான் இப்படி வேணும், இப்படி வளரணும், இப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் நமக்கு டாஸ்க் வைப்பாங்க. அதனால டாஸ்கே கிடையாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆஃப்கோர்ஸ் பிகாஸ் கார்த்தி வந்து நினைத்தேன் வந்தாயில தான் நான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஃபேன்ஸ் மாதிரி அவரோட ஒர்க்லாம் டிவியில பார்ப்போம். ஸோ எஸ், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டைம் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ கூட அவர் வந்து அழகா அவரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகா என்னையும் எங்கள் அம்மாவையும் இன்வைட் பண்ணாரு. ஸோ தட் ஷோஸ் ஹிஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலி. ஓகே, என் பையன் பாப்பாவா பொண்ணு பாப்பாவா நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க? என்ன யோசிக்கிறீங்க? யார் வந்து சந்தோஷப்படுவீங்க? கடவுள் எது கொடுத்தாலும் இட்ஸ் அ பிளெஸிங் இல்ல. ஸோ அதனால பாய் ஆர் கேர்ள் இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங். பீங் அ மாம் அண்ட் டேட் இட் செல்ஃப், அம்மா அப்பா ஆறதே ஒரு பெரிய பிளெஸிங் தானே. ஸோ நீங்க அப்படியே அந்த மைக் அந்த பக்கம் போறீங்களா? நான் வந்து அவங்க வந்து கப்பலா இருக்கும்னு பார்த்தா நீங்க கப்பலா இருக்கீங்க போல. இது யார் இது பண்ணி விட்டது? ஆமா, இது ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா வருங்காலம் என் பேர் தான்டா. வருங்காலம் அவங்க வந்து கையில போட்டுருக்காங்களா? அப்படி இல்ல, மேந்தி ஃபங்க்ஷன் வந்துட்டு முந்தா நேத்து தான் முடிஞ்சது. நீங்களும் தான் கவரேஜ். ஆமா வந்தீங்களா? ஆமா, சாப்பிட போயிட்டேன் நானு. நீங்க சாப்பிட போயிட்டீங்க. சோ கவரேஜ் வந்துட்டு பண்ணும்போது அப்போ வந்து அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொன்னாங்க என் கையில, அதாவது நான் வந்துட்டு என் கையால வந்துட்டு அவங்க பேரு அவங்க கையில நான் வந்துட்டு எழுதினேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த வருஷமே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு. ஐயோ, அப்ப இந்த வருஷம் கல்யாணம் போதா? அந்த மாதிரி ஒரு அல்ப ஆசையில நம்ம சும்மா போட்டதுதான், தவிர்த்துட்டு வேற எதுவுமே கிடையாது. இல்ல பாய், ஏதோ கேள்விப்படுறோம், நிறைய நியூஸஸ் எல்லாம் வருது கல்யாணம் பண்றீங்க. என்ன பத்தியா? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க சொல்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நியூஸஸ் வராதுமா, வேற ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்தாதான் வாய்ப்பு உண்டே தவிர்த்துட்டு இந்த மாதிரி இது வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இனிமேதான் பாக்கணும். இது மாதிரி சீக்கிரம் போயிட்டு அங்கதான் இருக்காங்க. அந்த நேம் மட்டும் உடம்புல போட்டு எனக்கு போடுங்க, வந்துரும். சிறப்பு. ஓகே, உங்களுக்கு பையனா இல்ல பொண்ணா, எது இந்த மாதிரி குழந்தையா வரணும்னு ஆசைப்படுறீங்க? சோ பையன் அப்படின்னு வந்துட்டானா நம்ம வந்து அதை கொஞ்சம் நாள்ல தூக்கிட்டு போகல, கொஞ்ச நாள் வளர்ந்தோன்னு இவர் வந்துட்டு கடுப்பேத்திருப்பார்ல, அதெல்லாம் சொல்லி டம்முன்னு கொட்டலாம் 2. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஆனா வந்து ஆக்சுவலி பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ரெண்டுமே உசுறு தானே. சோ வந்து ஃபைனல் டச் பயங்கரமா பண்றீங்க, தெரியும்ல அந்த. சோ உசுறு தான். சோ எனக்கு எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. எல்லாருமே வந்துட்டு வரவேத்துட்டு இருக்கோம்.
எப்போ வருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி உங்களுக்கும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஐ திங்க் அடுத்த வருஷத்துல டெஃபினட்டா வாங்க, பண்றோம். நீங்க தான் வரணும். ஓகே, ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஏதாவது ஒரு டிப்போ இல்ல அட்வைஸோ அவரு, ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போறாரு, அடுத்த லீக் போறாரு லைஃப்ல, அப்பாவா? Well, he's a great person, so he will be a great father. And I'm sure he's a great husband already. அது வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. Because he's supporting his wife and he's supporting her to become something. So இப்போ வந்து child வந்ததுக்கு அப்புறம் he'll be a daunting father. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுல டவுட்டே இல்ல. I'm sure he'll surprise all of us. ஒரு பெட்டர் டாடாவே இருப்பாரு. கண்டிப்பா ஒரு நல்ல டாடாவா இருப்பாரு. வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவனை வந்து நண்பா கார்த்தின்னு தான் சேவே பண்ணியிருக்கேன் என்னோட கான்டாக்ட்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பன் அவன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தோம், இப்போ வளகாப்புக்கு வந்திருக்கோம், அடுத்து குழந்தைக்கு பேர் வைக்க வருவோம். அப்படியே போக வேண்டியதான். எல்லாமே ஒண்ணுதான் நடக்கும். ஓகே, அதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஒரு கேரக்டர் பிடிக்குமா அவர்கிட்ட இருந்து, கார்த்தி அண்ணா கிட்ட இருந்து? கார்த்தி ரொம்ப வருஷமா எதிர்பார்த்தது அந்த அங்கீகாரம், அது அவனுக்கு இப்ப நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் அந்த விஷயத்துல. ரெண்டு பேரும் கப்பலா ரொம்ப ரொம்ப அழகா அவங்களோட லைஃபை லீட் பண்றாங்க. இன்னும் சிறப்பா இருக்கணும். இது ஒரு புது சாப்டர். இந்த சாப்டர் அவங்களுக்கு இன்னும் நல்லா அமையணும் அப்படிங்கறது வந்து நான் வேண்டிக்கிறேன். ஓகே, பையன் பாப்பாவா பொண்ணு பாப்பான்னு ஒரு டிபேட்லாம் போயிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க சொல்லுங்க, எந்த பாப்பா வந்தா நல்லா இருக்கும்? யாரா இருந்தாலுமே ஓகே தானேங்க. ஓகே, எப்படி கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வரும்போது சந்தோஷமா இருக்கா? யா ஹாப்பி. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்துட்டு அன்னம் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது அவுட்டோர் 1 to 15 வந்துட்டு அவுட்டோர் போய்டு. என் தங்கத்தை விட்டுட்டு போக வேண்டியது சுச்சுவேஷன், வேற வழி இல்லாம நம்மளோட கெரியருக்காக போக வேண்டியதா இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் என் பாப்பா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேரோட பார்க்கும்போது அவங்களுமே கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க, எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமா, இல்லக்கா எனக்கு எப்படின்னா, இதை பார்க்கும்போது இந்த மாதிரி கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அவன் வந்துட்டு ஆக்சுவலி நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிட்டே இருப்போம் நிறைய. சம்டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 1 வீக்கை தாண்டி நாங்க அவுட்டோர்ல இருக்கும் போதெல்லாம் எனக்கு என் பேபி நினைச்சு அழுக வந்துடும். அவனுக்கு ஐயோ பிரெக்னெண்டா இருக்கா, தனியா இருக்கா, எப்படி ஒரு மாதிரி நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும். அதான் நான் சொல்லிட்டு, பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓகேடா, பாப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் நல்லா மிஸ் பண்ணுவ. பாப்பா வந்துட்டு எந்த அளவுக்கு நீ வந்துட்டு கேரிங்கா இருக்கிற டைம்ல எவ்வளோ தூரத்துக்கு இருக்க முடியுமோ அதை வந்துட்டு ஹெட்டிக்கா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியுது, என்னால இப்பயே முடியல. பேபி பிறந்ததுக்கு அப்புறம்லாம் அவுட்டோர் என்னால அவர் ப்ரிப்பேர் ஆக முடியாது. மென்டலா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. பட் காட் பிளஸ், நல்லபடியா குழந்தை பிறக்கணும், நல்லபடியா வந்துட்டு இந்த உலகத்தை பார்க்கணும். நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ணனுக்கு வந்து குட்டி பாப்பா வந்து தம்பி பாப்பா வரணுமா தங்கச்சி பாப்பா வரணும்? எனக்கு ஆக்சுவலி கேர்ள் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். பிகாஸ் அவங்க கேர்ள்ஸ் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, பாய்ஸும் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் கேர்ள்ஸ் இருந்தா ரொம்ப அந்த பையங்களுக்கு இருக்கும்ல, ஒரு நம்ம பார்த்து பெண்குட்டி இருந்தா ரொம்ப இதா இருக்கும். இப்போ டாட்டர்ஸ்க்கு ஃபாதர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஃபீல் தட் மதர் பாவம்ல அவங்களுக்கு கார்த்தி இருக்காரு. எப்படிங்க இது ஸ்பான்டேனிட்டியா போடுறீங்க? நிறைய பேர் வந்து 2 குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்க மாத்திட்டீங்க. சரி, பாப்பா காய் மாதிரி கியூட்னஸ் இருக்கும்ல. சோ உங்களுக்கு ஏதாவது நற்செய்திகள் ஏதாவது இருக்கா? ஓ காட், இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் இல்லைங்க. ஏன்னா கல்யாணம் பத்தியே யோசிக்கிறேன், பண்ணிக்கணுமான்னு. இண்டிபெண்டா நல்லா இருக்கேன், எதுக்கு அதுக்கு எடுத்துறது? நல்லா தான் இருக்கேன், நல்லா ஜாலியா ஹாப்பியா இருக்கேன். ஸோ அப்படியே ஹாப்பியா விட்டுருங்க என்ன ப்ளீஸ். அவ்வளோதான். சிறப்பு, பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து புரட்சி பண்றீங்க பாருங்க, அதுதான் சிறப்பு. ஸ்பெஷல் மூமெண்ட் ஆக்சுவலி கார்த்தி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ ரீசெண்டாக தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ மேரேஜ் இது ரிசப்ஷன் போகல, சரி அதனால் இது கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி தான் நான் வந்து எல்லாரும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வந்துருக்காங்க போல. மேரேஜ் மிஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு வந்துடுறேன், அப்போ தான் எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரியா? இல்லை, அவங்க ரெகுலராக ஐ மீன் நேற்று வந்துருங்க மறக்காமன்னு சொன்னாங்க. சரி அதனால் மிஸ் பண்ண முடியல, அதனால் வந்துட்டேன். எப்படியோ தனியாக வந்துட்டேன். ஓகே, வாட் யூ ப்ரிஃபர், பாய் கேர்லா இல்லை பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியா? எது இருந்தாலும் ஓகே தான். இப்போ காம்ப்ளிகேட்டட்னு இல்லை, ஒரே பதில் சொல்லணும் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. பட் கேர்ள் இருந்தா குட், நல்லா இருக்கும். கேர்ள் இப்போலாம் வந்து பாய்ஸ் விட கேர்ள்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வீட்டை பாத்துக்கிறதோ சரி எல்லாமே வந்து கேர்ள்ஸ் இதுதான் இருக்காங்க. அதனால கேர்ள் வந்தா நல்லா இருக்கும். பட் எது இருந்தாலும் ஓகே தான். கார்த்திக் ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. பிகாஸ் யாரையும் வந்து அந்நியமா நடத்த மாட்டாங்க. எல்லாருமே வந்து வாங்க சந்தோஷமா இருங்க, எல்லாரும் நம்ம பசங்க அவ்வளோதான். நம்ம ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலும் they'll be very happy. ஸோ they are like that. அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைக்காது. அண்ட் என்னதான் நம்ம டெய்லி பேசினாதான் வந்து பெரிய விஷயம் கிடையாது. லைக் ஃபார் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் we don't keep in touch.
பட் ஆனா on 10 the மாசம் கழிச்சு special பேசினாலும் ஸோ ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் அண்ட் ஐ விஷ் தம் த சேஃப் டெலிவரி சந்தோஷமா. ஏன்னா ஆண்டிக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அது அந்த சந்தோஷம் நல்லபடியா எந்த டென்ஷனும் இல்லாம காமா கம்போஸா ஸ்மூத்தா ஃபன்னா வரணும். எனக்கு வந்து எந்த குழந்தைனாலும் ஓகே, எனக்கு குழந்தைலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என் தம்பி பாப்பானா இன்னும் ரொம்ப க்ளோஸ் இல்லையா, ஸோ அதனால அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது பையனா இருந்துச்சுன்னா அவனை, ஏன்னா என் பொண்ணு இருக்கா, ஸோ ஒரு பொண்ணு ஃபேமிலியில் இருக்கனால இப்போ அடுத்தது பையனா இருந்தா இன்னொரு ஜாலி இருக்கும். ஒரு பையன் ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். சிறப்பு. அதாவது இப்பயே அந்த பேர் வைக்கிறது இல்ல இதுல ரெடியா இருப்பாங்களா அவங்க? இல்ல இப்போ பாப்பா பிறக்கிற டைம் படி தானே அந்த இது வச்சுதான் அந்த லெட்டர் எல்லாமே கொடுப்பாங்க அந்த இயருங்க. ஸோ அது முடிச்ச அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ நாங்கள் எதுவும் நேம் மட்டும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஓகே, அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி டைம்க்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம். இந்த பையன் பாப்பா பொண்ணு பாப்பான்னு சொல்லி டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பேபி கேர்ள் நாங்க அப்பவே சொன்னேன் கார்த்திக். அப்படியா? ஐ சொல்றீங்க? ஐ ஃபெல்ட் இட் இட்ஸ் கேர்ள், சோ ஐ டோல்ட் ஹிம் கேர்ள் தான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிருக்கேன். மைட் பி யா. ஒரு கெஸ் பண்ணிருக்கீங்க? பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. she looks more pretty. அதனால கேள்வி வருது. அப்ப பையன் வயித்துக்குள்ள இருந்தாங்கன்னா பிரிட்டி அப்படி கிடையாது. ஹார்மோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலி யா கொஞ்சம் நான் சயின்ஸ் நாலேஜ் இருக்கிறதுனால அப்பாவோட இது வந்து உங்களுக்கு குரோமோசோம்ஸ் அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி பியூட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே ஓகே. அப்ப எக்ஸ் வந்து அதிகமா இருக்கு, அந்த ஒய். ஓகே, டன் டன் டன். அதனால ஐ டோல்ட் கார்த்திக் தட் கண்டிப்பா கேர்ள் பேபி அப்படின்னு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நானும் கார்த்தியும் வந்து எப்படின்னா நிஜமாலுமே ஒரு அண்ணன் தம்பிங்க தான். நாங்கள் சும்மா வார்த்தைக்கெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி லவ்விங் பிரதர். அண்ட் கார்த்தி மூலியமாக தங்கச்சி தான் ரொம்ப ஒரு லவ்விங் கப்புள். நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிப்பேன் ரெண்டு பேரும் என்றைக்குமே ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இன்னைக்கு யார் சார்பா வந்திருக்கீங்க? யூஸ்வலாக கார்த்தி தான். நானும் கார்த்தி சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணது கிடையாது, பட் ஒரே சேனலில் ஷோஸ்லலாம் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு கார்த்தி. மேரேஜ்க்கும் வந்திருந்தேன். ஸோ இதுக்கும் மறக்காமல் என்னை இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன் ரெண்டு பேருக்குமே. ஸோ கேட்டேன் என்ன குழந்தை வேணும், பாய் ஆர் கேர்ள் அப்படி கேட்டேன். எது வந்தாலும் எனக்கு ஹாப்பி அப்படி சொன்னாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நீங்கள் யார் சைடு மேம்? அப்போ நான் ஒர்க் விஷயமா நான் கார்த்தி சைடு தான். நான் கார்த்தி கூட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து எப்பவுமே கேர்ள் சைடு தான். பொண்ணு சைடு தான். ஆமா. அப்ப என்ன பாப்பா வரும்னு எதிர்பார்க்கறீங்க? எந்த பேபியா இருந்தாலும் ஹெல்தியான பேபியா இருக்கணும். மேபி பிடிச்ச மாதிரி பாய் பேபி, அம்மா பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்புறேன். மேபி பாய் பேபி இருந்தா ஓகே. ஆனா நீங்க வந்து யார் சைடு வந்திருக்கீங்க? கார்த்தி அண்ணா சைடு தான் வந்திருக்கீங்க. அவர் சைடுனும் போது அப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். பொண்ணு தானே வேணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். பட் எப்பவுமே அம்மாக்களுக்கு வந்து பையன் தான் பிடிக்கும், அப்பாக்களுக்கு தான் பெண் பிடிக்கும். ஸோ நான் பொண்ணு சைடுங்கிறதுனால அம்மாக்கு எப்படியும் பையனுங்களை தான் பிடிக்கும். அதனால நான் வந்து பையன் வரும்னு நினைக்கிறேன். சிறப்பு மேம். அவங்க ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்ண்ணா. அது முதல்ல இருந்து கட்ட ஷார்ப்பா வந்துட்டீங்களே, அது எப்படி எல்லாம் கூப்பிட்ட இடத்துக்கு மரியாதையா வரணும் அப்படின்ற மாதிரி? ஆமாண்ணா, நம்மளுக்கு காலையில 8 மணி ஷூட்டிங்னா இப்போ வந்துடணும். இதுதான் ஷூட்டிங்? இது ஷூட்டிங் இல்ல சொல்றேன். ஓ, டைம் கரெக்டா வந்துடணும் அப்படின்றது. சரி, பையன் பாப்பாவா பொண்ணு பாப்பா யார் வேணும் உங்களுக்கு? பையன். பையன்? பையன் பையன் தான் உங்களுக்கு. ஏன் பையன்? அவங்களுக்கு பையன் தான். பையன் தான். யாரு? சரி, இந்த லவுடி அப்படியே சொல்லுங்க. லவுடி பையனு. சுரேஷே பையன், ஐ லவ் யூ. ஓகே, தேங்க்யூ. இல்ல பர்சனலா எப்படி அண்ணன் கார்த்தி அண்ணன்? தங்கமான மனுஷன் ப்ரோ. எங்கெல்லாம் வந்து அவங்க நல்லாவே தம்பிங்கள மாதிரி பார்த்து கூட போன தம்பி மாதிரி நல்லாவே பார்த்துப்பாரு. செட்டில் ஜாலியா இருக்கும். அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா அங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஜாலியா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இவர் வந்துட்டு சீனியர் ஆயிட்டாரு. அடுத்து நீங்களா இப்போ அந்த லெவலுக்கு போக போறீங்க? இவர் ரெண்டா ப்ரோ? கல்யாணம் பண்ணி சொல்லியானுமா நீங்க? சிங்கிளா வந்திருக்காங்க. அந்த இதுல கனாகணும் காலங்கள் பார்க்கும்போது சின்ன பையன் போல தலைவன் அப்படின்னு நினைச்சிட்டு. ஐ மேரிட், எனக்கு 2 கிட்ஸ். அப்படியா? அப்ப நீங்க தான் ப்ரோ கரெக்டான. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க 2 குழந்தை அப்பனும் போது நீங்க கொஞ்சம் ஒரு இது இருக்கும்ல, அண்ட் குழந்தைங்க ஹேண்டில் பண்ற விஷயம் இது மாதிரி ஏதாவது டிப்ஸ் அவருக்கு? ப்ரோ செம்ம ஜாலியா இருக்கு. நம்மளே குழந்தையா மாறிடுவோம். அப்படியே நம்ம ஒர்க்லாம் போற ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறோமா குழந்தைலாம் பார்த்தா அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடும். ஓகே. ஆனா அதுவே 2 நாள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சு. அப்போ திருப்பி ஷூட்டிங் வந்துடும். இப்படி மாற்றி போய்க்கணும். பேலன்ஸ். ஓகே ப்ரோ. நீங்க ப்ரோ? ப்ரோ இல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? நாங்க சீனியர் ஆவல ப்ரோ. குடிச்சிட்டு ஆகும்போது கண்டிப்பா கூப்பிடுறோம் ப்ரோ. இதே சேனலுக்கு கூப்பிடுறோம் ப்ரோ. நாங்க கண்டிப்பா சொல்லிடுறோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இருக்கீங்க, சொல்லுங்க ஏதாச்சும். எனக்கு சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு சம்பந்தம் இல்ல தெரியுது. வீட்ல சம்பந்தம் பார்க்கல ப்ரோ. பார்க்க ஆரம்பிச்சோம். அப்படி ஏதாவது பிளான்ஸ் போயிட்டு இருக்கா? இல்ல இன்னும் ஏஜ் ரெண்டு பேர் லைன்ல வச்சிருக்கா. இது ஓகேனா அடுத்து அத மாறிடுவா. ஓகே. சோ இங்க ஒரு பெயிண்ட் வச்சிருக்கோம். அதாவது பையனா ப்ளூ கலர்னு சொல்றாங்க, பெண்ணுனா பிங்க் கலர். எனக்கு தெரிஞ்சு கார்த்திகனுக்கு பொண்ணு இருந்தா சூப்பர். அப்படியா? ஏன் அப்படி?
இல்லை அவர் ரொம்ப ப்ரொடெக்டிவான பர்சன். அவர் பையன் இப்போ நான்லாம் இருக்கேன் அப்படின்னாலும் வந்து அவர் வந்து எப்பவுமே கரெக்டாக சொல்லுவார். டே நைட்டு லேட் நைட் ஷூட் ஆயிடுச்சுன்னா டே கரெக்டாக போய் ரீச் ஆயிடு நீ சொல்லு அந்த மாதிரி சொல்லுவார். ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு பர்சன் அவர் எப்பவுமே. இதெல்லாம் வந்து கேட்பாரு. அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சும்மா வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறோம் அப்படின்னால டே இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ரொம்ப கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அதனால பையன் இருந்தாலும் ஆப்வியஸ்லி கார்த்தினா மாதிரி அப்படி நேச்சர் வந்துடும். பொண்ணுன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவாக இருப்பார். அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவர் இன்னும் ப்ரொடெக்டிவ் ஆயிடுவாரு அப்படின்னு. அந்த வெர்ஷன் ஆஃப் கார்த்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல ஜென்ரலாவே பசங்களுக்கு வந்து பொண்ணு தான் அது அந்த உண்மையா சொல்லுங்க. அது ஒரு சைடு இருக்கும். பட் ஆனா எல்லாருமே தெரியும். இப்ப கார்த்தினா பாருங்க சும்மா ஜெயிஜாண்டிகா அப்படி இருப்பாரு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பாவரு ஃபுல்லா வசூல் ராஜால வர இது மாதிரி கமல் சார் மாதிரி தான். இந்த கட்டிப்பிடி வைத்தியம் அதெல்லாம் நம்ம அண்ணனுக்கு இருக்கு எல்லாமே. ஸோ அதனால ஃபுல் ப்ரொடெக்டிவா மாறுவார்ல. அந்த சைடு ஆஃப் பார்க்கணும். ஆமா நம்ம இவர் மாதிரி விசுவாசம் அஜித் சார் மாதிரி அந்த மாதிரி பார்க்கணும் எனக்கு அவரை. அதனால வந்து நான் வந்து பிங்க் வந்து இது பண்றேன். குழந்தை வந்து டாப்ல தான் எப்பவுமே இருக்கும். நம்ம டாப்ல அடாடாடாடா. ஸோ இப்பொழுது அஸ்வத் அவர்கள் வந்து பெண்குட்டி வேணும் என்று தெரிவித்திருக்கார். டாப்ல இருக்கணும். அதனால அப்ப நீங்க ஓகே பிங்க் எங்க வைக்கணும்? எங்க வேணா வச்சலாம். இந்த பிரான்ச் வேணா அப்படியே ஒரு ஆட்டிங் அப்படியே இந்த பக்கம் அப்படி வச்சிருமா? ஆஹா சூப்பர். ஓகே சூப்பர். ஸோ ஸ்ரீதேவி மேம் வந்துட்டு கேர்ள் பேபி வேணும்னு சொல்லி தாழ்மொழியும் கேட்டிருக்காங்க. பாப்போம் என்ன வருது. அடுத்தடுத்து குழந்தை பார்த்தா கூட கேர்ள் தான் பிறக்கணும். ஸோ இட்ஸ் கோனா பி a boy. வாவ் சூப்பருங்க. பரவாயில்ல கரெக்டாக வச்சுட்டாங்க. ஆட்டு இப்போ தான் ஆட்டு அதாவது பெண்ணு தான் வந்து இதயத்தை அழகாக வைக்க முடியும் அப்படின்றது சிறப்பாக காமிச்சிருக்காங்க. ஓ இது வச்சுருக்கீங்களா? சூப்பர்ண்ணே. பாய்னு சொன்னீங்களா? ஓகே பாய்னா ப்ளூ கலர் கம்பு வச்சு வச்சுருங்க. சூப்பர். ஆஹா சிறப்புண்ணா. உங்களுக்கு பையன் தான் வேணுமா? பையன் தான். ஓகே ஆஹா சிறப்பு. ஓ பரவாயில்லையா இவரு பொண்ணா இருந்தாலும் ஓகே தான். யாரா இருந்தாலும் ஓகே. எனக்கு there's no competition. Boy and girls same தான். equal oda in fact girls have become இன்னும் better. ஹையரா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ப்ரௌடா. I would prefer which one? ப்ளூ அண்ட் ரெண்டுமே அத வச்சிட்டு சூப்பர் சார். ஆஹா பரவாயில்ல சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு பொண்ணா தான் இருக்கும். ஓகே பொண்ணுனா பிங்க். பொண்ணு பாப்பா தான். ஓகே பிங்க் தான். பொண்ணு தான். ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் போடலாம். எல்லாமே பையங்களுக்கு என்ன ஒரு சட்டி போட்டா போதும் ஊரெல்லாம் சுத்துறாங்க. அப்ப நீங்க வந்து பொம்மை மாதிரி யூஸ் பண்ணதா வச்சிருக்கீங்களா? இல்ல ஆனா அழகா ட்ரெஸ் அப் பண்ணும்ல அதான் ஒரு இது. I think it's good. ஓ சூப்பர்டா. பரவாயில்லையே. ஜோசி நம்ம போய்றோம். அப்படி கிடையாது. எங்க வைக்கலாம்? இந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல பட்டக் பட்டக்னு ஒரு ஆர்ட் போடு. என்னோட ஓட் எப்பவுமே கேர்ள் தான். கேர்ள்ஸால மட்டும்தான் வந்துட்டு வில் பவர் அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோட ஓட் எப்பவுமே கேர்ள் தான். சரி அப்ப என்னோட ஆசை வந்து ட்வின் பேபி பிறக்கணும். அதுல வந்து ஒரு போய் ஒரு கேர்ள் வேணும். ஒரு கற்பனை இல்லையாவது.
SS Music presents Ashwin Karthi and Gayatri's Beatla Visesham, associate sponsor Girly Colors, New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.